மிதுன ராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்கள் இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினச்சி பார்க்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமாக உங்கள் மனசில் ஒரு அழுத்தம், காரணம் தெரியாத ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்கள் இதை கவனிக்காமல் விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்கள் கையில் இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனால் பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குங்க. இன்னும் நேரம் இருக்குங்க. இப்போ உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினச்சிக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்போவே தெரிஞ்சுக்கலாமுங்க. என் அன்பான மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, வணக்கம்ங்க. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பராபவ புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய புரட்சிகரமான அத்தியாயம் எழுதப்பட போகும் மிக முக்கியமான காலமாகுங்க. புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்புமுனையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லைங்க. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரை நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத குடும்ப ரகசியங்கள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியுமுங்க. வெளியே நீங்கள் நகைச்சுவையாகவும் கலகலப்பாகவும் பலம் வந்தாலும் உங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளவு சோர்வடைந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமுங்க. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, இருந்தும் என் வாழ்க்கையில ஏன் இத்தனை குழப்பங்கள்ங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகும் புத்தாண்டு காலம் வந்துவிட்டதுங்க. மிதுன ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்போது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 10ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்து விட்டாருங்க. இதன் மூலம் மிதுன ராசிக்கு இப்பொழுது 10ஆம் இடத்து சனி எனப்படும் கர்ம சனி காலம் முழுமையா தொடங்கிடுச்சுங்க. நவ கிரகங்களில் ஈஸ்வரன்கிற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவானுங்க. நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவருங்க. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட சமூக அந்தத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்வுல ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க கௌரவத்திற்கு சோதனை வைப்பது போலவோ அல்லது சற்று அதிர்ச்சியாகவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த செய்தியில தான் உங்க வாழ்வின் மிகப்பெரிய தொழில் ரகசியம் ஒளிந்திருக்குதுங்க. அந்த பெண் உங்கள் அலுவலகத்துல பணிபுரியும் ஒருவராய் இருக்கலாம், அல்லது உங்கள் நெருங்கிய தோழியா இருக்கலாமுங்க. அவர் சொல்லும் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமா அமையுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிந்து கொள்ள வேண்டுங்க. மிதுன ராசிக்காரர்கள் இயல்பிலேயே புத்திசாலித்தனமும் சமயோசித அறிவும் கொண்டவர்கள். ஆனா கடந்த காலங்கள்ல அஸ்தம சனியின் தாக்கம் உங்களை நிலைகுலைய செய்திருக்குமுங்க. இப்பொழுது கர்ம சனி தொடங்கி விட்டதாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் நீங்க எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேருமுங்க.
ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடமான கடக ராசிக்கு குரு பகவான் செல்வாருங்க. குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகுங்க. இது உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியையும் பணவரவையும் அதிகரிக்குமுங்க. பேச்சால் பிழைக்கும் உங்களுக்கு உங்கள் வாக்கு பலிதமாகுங்க. அதே சமயம் முக வசீகரம் கூடுங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களா இருந்த சண்டைகள் முடிவுக்கு வருங்க. நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேருங்க. மிதுன ராசிக்காரர்களின் ஜாதகத்துல 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம் மற்றும் ஜீவனத்தை குறிக்கும் இடமாகுங்க. நீங்க கடந்த காலங்களில் செய்த உழைப்பிற்கான அங்கீகாரம் இப்பொழுது பதவி உயர்வாகவும் பொறுப்புகளாகவும் மாறப்போகுதுங்க. அதாவது புதிய வேலை கிடைத்தல், அரசியல்ல செல்வாக்கு உயர்தல் அல்லது சமூகத்துல ஒரு காரமான பதவி கிடைத்தல் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்குங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய அதிகாரம் தொடங்க போகுதுங்க. சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்லங்க, உங்கள் திறமைய உலகிற்கு பறைசாட்டுவதற்காகவே வந்திருக்கிறாருங்க. நீங்க மற்றவர்களுக்காக உழைத்து ஓடாக தேய்ந்த காலங்கள் மறைந்து இனி உங்களுக்கு கீழே பலர் வேலை செய்யும் காலம் இதுவாகுங்க. ஒரு நபர் உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்தாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான நேர்மை என்ன என்பது உலகிற்கு தெரியுங்க. நீங்க மௌனமா பழிகளை சுமந்த நாட்களுக்கு பதிலா இப்பொழுது உங்களுக்கு பெரும் நீதி கிடைக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் வேகமானவர்கள். ஆனால் கர்ம சனி இப்பொழுது உங்களை நிதானமாகவும் திட்டமிட்டும் செயல்பட வைப்பாருங்க. அந்த திட்டமிடலே உங்கள் வெற்றிக்கான சூட்சமங்க. யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள் தானாகவே பிறக்குங்க. கர்ம சனியின் தொடக்கம் என்பதால மற்றவர்களின் புகழ்ச்சிக்காக வாழாம உங்கள் லட்சியத்திற்காக நீங்க ஓடத் தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனதுல ஒரு வைராக்கியம் பிறக்குமுங்க. இனி என்னால மற்றவர்களின் கேலி பேச்சுகளுக்கு பயந்து என் திறமையை ஒளித்து வைக்க முடியாதுங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்க வாழ்க்கையை மாற்றும் விதையா மாறுங்க. இதுவரை உங்களை சாதாரணமானவர்களா நினைத்தவர்கள் உங்கள் புதிய ஆளுமையை கண்டு வியப்பாங்க. இந்த மாற்றம் உங்க பேச்சுல மட்டுமல்ல, உங்க உடல் மொழியிலும் வெளிப்படுங்க. தேவையற்ற நண்பர்கள் உங்கள் வாழ்விலிருந்து விலகி செல்வாங்க. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாளுங்க. அவள் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்க தொழில்ல இருந்த முட்டுக்கட்டைகளை நீக்கி வெற்றிக்கான வழியை காட்டுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா மிதுன ராசியின் அதிபதி புதன் என்பதால தகவல் தொடர்பில் உங்களுக்கு நிகர் நீங்களேங்க. அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தீனி போடுபவளா திகழ்வாளுங்க. உங்கள் ஆழ் மனதுல நீங்க மறைத்து வைத்திருந்த பல திட்டங்களை அவள் வெளிக்கொண்டு வருவாளுங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சோதனையான ஆனா தெளிவான காலகட்டம்ங்க. கர்மசனி காலத்துல கடமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்குமுங்க. உங்க அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா நீங்க நேசிக்கும் நபர் உங்கள் முன்னேற்றத்திற்கு துணையா இருக்கிறாரா அல்லது தடையா இருக்கிறாராங்கிறது உண்மை இந்த ஆண்டுல தெரிய வருமுங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு வெளிப்படையான பேச்சு எதிர்பாராத விதமா உங்கள் கவனத்துக்கு வருங்க. அந்த கணத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகுங்க. மிதுன ராசிக்கு அந்த தெளிவு மிக அவசியமானதுங்க. தவறான உறவுகள்ல இனி காலம் வீணாகாமல் இருக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த சந்தேகங்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையா விலகுங்க. ஜூன் மாதத்துல குரு பகவான் 2ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்போது குடும்பத்துல சுபகாரியங்கள் களை கட்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையுங்க. உங்க வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் கௌரவத்தை உயர்த்துமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் கடும் உழைப்பை செலுத்த வேண்டி இருக்குங்க.
கர்ம சனி என்பதால ஓய்வில்லாத வேலை பளு இருக்குமுங்க. ஆனா செய்த உழைப்பிற்கு ஏற்ற லாபம் ஜூன் மாதத்திற்கு பிறகு இரட்டிப்பா கிடைக்குங்க. புதிய தொழில்களை தொடங்கும் பொழுது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் ஆலோசனையை கேட்பது வெற்றியை உறுதி செய்யுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8 மற்றும் 10ஆம் இடங்களின் மீது விழுவதால கடன் பிரச்சனைகள் தீருங்க மற்றும் தொழில் ரீதியான ரகசிய வெற்றிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வருங்க. அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல கடினமா தோன்றினாலும் அதுவே உங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்த போகும் ஏணியாகுங்க. கூட்டு தொழில இருப்பவர்கள் தங்கள் கணக்கு வழக்குகள்ல மிக துல்லியமா இருப்பது நன்மையை தருங்க. பொருளாதார ரீதியா நீங்க இதுவரை சந்தித்த தடைகள் மறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்குமுங்க. புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டுல உண்டுங்க. யாருக்கும் உங்க தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதையோ அல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதையோ தவிர்க்க வேண்டுங்க. அப்படி செய்தா உங்க மதிப்பு எப்போதும் குறையாதுங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் துரோகிகளை கர்மசனி இப்போது உங்கள் கண் முன்னே தோல் உறுத்தி காட்டுவாருங்க. நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்கள் முதுகுல குத்தியவர்கள் இப்போது உங்க வளர்ச்சியை கண்டு ஒதுங்கி போவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருமுங்க. இனி உங்க நேரத்தை உருப்படியான காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 2ஆம் இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறாருங்க. 8ஆம் இடத்து ராகு என்பது எதிர்பாராத திடீர் தன லாபத்தையும் அதே சமயம் சில மறைமுக சவால்களையும் தருங்க. இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. ராகு பகவான் அஸ்தமஸ்தானத்தில் அமர்வதால வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயம் 2ஆம் இடத்து கேது உங்க பேச்சுல ஒரு ஆன்மீக தன்மையை கொண்டு வருவாருங்க. குடும்ப விஷயங்கள்ல சில ரகசியங்களை காப்பது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் உணவு பழக்கத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும்ங்க. கர்மச்சனி என்பதால வேலைப்பளு காரணமா உடல் சோர்வு ஏற்படலாமுங்க. முறையான ஓய்வும் தியானமும் உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படுங்க. மிதுன ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு சவாலான ஆனா வெற்றிகரமான ஆண்டா அமையுங்க. உங்க நிர்வாக திறமை வெளிப்படும். இதுவரை வீட்டில் முடங்கி கிடந்த நீங்க இனி சமூகத்துல ஒரு அங்கீகாரம் பெற்ற பெண்ணா மாறுவீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை மற்றவர்கள் பாராட்டுவாங்க. மிதுன ராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்குதுங்க. பேச்சு திறமை அவசியம், ஆனா அது மற்றவர்களை காயப்படுத்தும் விதத்துல அமைந்து விடக்கூடாதுங்க. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது கர்மசனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் போட்டி பொறாமைகள் வரலாமுங்க. ஆனா உங்க திறமையால அனைத்தையும் முறியடிப்பீங்க. உங்க பதவி உயர்வு இந்த ஆண்டில் உறுதி செய்யப்படுதுங்க. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. குறிப்பா விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வது உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்குங்க. கர்மசனி என்பது உங்கள் கடமையை சரியா செய்ய சொல்லும் காலமாகுங்க. நீங்க செய்த நல்ல காரியங்கள் உங்களுக்கு இப்பொழுது நற்பெயரா வந்து சேருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடியாத காரியங்கள் சில இருக்குதுங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைக்காதீங்க. உங்க பலவீனங்களை யாரிடமும் முழுமையா பகிராதீங்க. கடந்த கால அவமானங்களிலே உழன்று கொண்டிருக்காதீங்க. ஒரு கதவு பூட்டப்பட்டா மற்றொரு ஜன்னல் திறக்கும் என்பது பிரபஞ்ச விதிங்க. அந்த புதிய வாய்ப்புகளை தேடும் முயற்சியில இறங்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருந்தா கர்மசனியின் தாக்கம் நன்மையாக மாறுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான காலமாகுங்க. இதுவரை நீங்க சந்தித்த குழப்பங்கள் அனைத்தும் இனி தெளிவான முடிவுகளா மாறுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குதுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க.
ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருங்க. உங்க புத்திசாலித்தனம் தான் உங்க ஆயுதம்ங்க. அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியா பயன்படுத்துங்க. யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் அல்லவா? அவர் உங்க தொழில் முன்னேற்றத்துல ரகசியமா உதவி செய்பவரா இருப்பாருங்க. அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்க பின்பற்றினா பல நஷ்டங்களிலிருந்து தப்பிக்கலாமுங்க. சனி பகவான் மீன ராசியில இருப்பதால உங்க தொழில்ல புதிய மாற்றங்கள் புகுத்தப்படுங்க. நீங்க இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வருங்க. ஆனா அதற்கு பொறுமை மிகவும் அவசியம்ங்க. கர்ம சனி காலத்துல நேர்மையான உழைப்பே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்குமுங்க. மகான்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்குமுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னா சிலர் பாரங்களை சுமப்பது இயற்கையாகுங்க. அந்த பாரங்களை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாருங்க. உங்க ராசிநாதனான புதன் உங்களுக்கே பேச்சு திறமைய தருவாருங்க. அந்த திறமையோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்க. முடிவா மிதுன ராசி அன்பர்களே, 2026 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய படிப்பினைகளை தரும். கர்ம சனி என்பதால உழைப்பு கூடுங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையுங்க. உங்க நம்பிக்கையை இழக்காம இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெறுங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுல நற்பலன்களை பெற புதன்கிழமைகள்ல மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக ரொம்ப அவசியமுங்க. புதன்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்க புத்தியை தெளிவாக்குமுங்க. தினமும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை பாராயணம் செய்வது உங்க இல்லத்துல அமைதியை பெருக்குமுங்க. மேலும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்வதும் கர்ம சனியின் தாக்கத்தை குறைக்குங்க. ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகள்ல ஏழை மாணவர்களுக்கு பேனா அல்லது புத்தகங்கள் தானமா வழங்குவது பொருளாதார நிலையை வலுப்படுத்துங்க. ராகு கேது பயிற்சிக்கு பின் கால பைரவர் வழிபாடு செய்வது திடீர் தடைகளை நீக்கி வெற்றியை உறுதி செய்யுங்க. மிதுன ராசி அன்பர்களே, 2026 ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய பொறுப்புகளை தருங்க. மார்ச் மாதமே சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு சென்று விட்டதால இது உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய காலம் ஆகுங்க. ஜூன் மாத உச்ச குரு பயிற்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பயிற்சிகள் உங்க வாழ்க்கையில புதிய தெளிவை கொண்டு வருங்க. சோதனைகளை சாதனைகளா மாற்றுங்க. புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்குதுங்க. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெற்று மேன்மை அடையுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்வுல அனைத்தும் மங்களங்களையும் கொண்டு வரட்டும்ங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்லை, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால் தான். இப்போ நீங்க நிக்கிற இந்த நிலைங்க ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புது. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, உங்க நம்பிக்கை. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றமுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்லை,
நீங்கள் கற்றுக்கிட்டவங்க. நீங்கள் தள்ளப்பட்டவங்க இல்லைங்க, நீங்கள் மேலே ஏறுற வழியில் இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுது, ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன். என்ன தடைகள் வந்தாலும் நான் நிற்க மாட்டேன். என் வாழ்க்கைய நான் மாற்றுவேன். இந்த முடிவை எடுத்த அந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க. பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. மிதுன ராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள். நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க. நிச்சயமா நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.